போச்சு போ, உச்சி வெயில் மண்டையை பொழக்குது. ஆமா சின்ன பொண்ணு, வெயில் அதிகம் அடிக்கல. என்ன ஓமா, கஞ்சிக்கு துவையல் அரைக்க தேங்காய் வாங்க வந்தேன். 4 முடி இணைய பேசி பேசி அப்படியே மீன் வாங்க கூட்டு போயிட்டு இப்போ பாருங்க மணி 12 1 மணி இருக்கும். அந்த மாமியாய் கிளவிக்கிட்ட போய் என்ன அறுப்பு வாங்க போறனோ தெரியல. வழக்கம் போல எதையாவது சொல்லி சமாளி சின்ன பொண்ணு. போ போ, நடைய கட்டு. ஆமா 4 முடி செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு எதுக்கு என் புறத்தாலேயே வாரீங்க? குழம்பு வைக்க செத்தோட புளி வேணும் டீ. அது மட்டும் நைஸா அடுக்கால போய் கொஞ்சம் எடுத்ததுன்னு வையேன், நான் வாங்கிட்டு போயிடுவேன். 4 முடி உன் காரியத்தில் மட்டும் கண்ணா இரு. உப்பு புளியெல்லாம் மாமியை கிளவி எங்கே வச்சிருக்கோம் எனக்கு என்ன தெரியும்? பரவாயில்ல சின்ன பொண்ணு, நான் உன் மாமியாக்கிட்டே கேட்டு வாங்கிக்கிறேன். ஆமாம், அது தந்துட்டு தான் மறு வேலை பார்க்கும். கூடையே தெரியவா, ஆனால் அவள் வீட்டில இருந்து ஒன்று நவுட்ட மாட்டா. என்ன சொன்னீங்க? ஒன்றும் இல்லாட்டி ஒன்றும் இல்லை, போ முன்னாடி பார்த்து நட. அந்த பயம் இருக்கட்டு. எம்மா, இந்த நெட்டை கொக்கி என்ன வருது வாரா இன்னைக்கு. என்ன கீதாக்கா, வீட்டில் எங்கள் மாமியாவை காணோம். நல்லதா போச்சு சின்ன பொண்ணு. அடுக்கலையில் போய் அந்த புளியை மட்டும் கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சி தாட்டி அந்த மனுஷன் வரதுக்குள்ளேயும் மீன் குழம்பு வைக்கணும். உங்களுக்கு உங்கள் பிரச்சனை, வாங்க. என்ன பின்னாடி ஒரே சத்தமாக கேக்கு, அதுவும் கிளவிகள் சத்தமால கேக்கு. ஆமாட்டி, உங்கள் வீட்டுக்கு பின்னாடி மீட்டிங் எதுவும் நடக்கா? யாருக்கு தெரியும், வாங்க போய் பார்ப்போம். ஏன் வெள்ளத்தாயி, கதையை கேட்டியா? தங்கராசு மவன் பொண்ணு எடுத்திருக்கானே, அந்த பிள்ளைக்கு வயசு 22 தானா. ஆனால் அவன் மவனுக்கு வயசு 39 வயசு ஆகுது. ஐயா ஐயே, எம்பிட்டு வயசு வித்தியாசத்திலேயே கல்யாணம் முடிப்பாவோ? எம்பிட்டு தைரியம் இருக்கு தங்கராசு மவனுக்கு. நம்மெல்லாம் பக்கத்தில் இருக்கிறத மறந்துட்டு ஆடுறானுவோ. சரி, நம்மளுக்கு என்ன, கல்யாணம் பண்ணுற அவியலுக்கு பிடிச்ச சரிதான், நம்ம இதிலலாம் தலையிட முடியுமா? என்ன வினதாயி சொல்கிற? அப்படிலாம் விடக்கூடாது. எனக்கு மனசே கேட்கல, நான் பொண்ணு வீட்டில் போய் சொல்லிட்டேன். என்ன சொன்ன? அந்த பையனுக்கு உண்மையான வயசெல்லாம் சொல்லி அந்த பிள்ளை வாழ்க்கையை காப்பாற்றி விட்டோம்ல. அப்போ அது நீங்கள் தான் சொன்னீங்களேக்கா, ஒரே சண்டையாக கிடந்துச்சா நேற்று ராத்திரி? ஆமா, நான் தான் போய் சொன்னேன். பாத்தியா சின்ன பொண்ணு, என்னென்ன வேலை பார்த்துட்டு அலையுது ஒன்று இந்த கிளவிகள்லாம். ஆமாம் 4 முடி, நம்ம கூட ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் இருந்துக்கிறோம். ஆனால் இந்த மாமியாக்காரியெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் இருக்க மாட்டேக்காளுவோ. உமா மாமியாக்கு ஏன் மாமியாக்கிட்ட என்ன பேச்சு? அவளே அந்த 2 பிள்ளைய வச்சுக்கிட்டு ஒத்தையில் கஷ்டப்பட்டு பார்த்துக்கிட்டு இருக்கா. கூட மாட ஒத்தாசைக்கு இருந்து பார்க்குறத விட்டுட்டு இந்த கிளவி வீட்டில் போய் அங்கேயும் பாடா படுத்திக்கிட்டு இங்கேயும் என் மாமியா கிட்ட வந்து எதையாவது வத்தி வச்சுட்டு போயிடுறா. இப்படி கூட்டம் போட்டு புறணி பேசிட்டாதான் என்ன? ஊரில் நடக்கிற எல்லா நியூஸையும் இந்த கிளவிகள் என் மாமியா கிட்ட வந்து டெலிவரி பண்ணிக்கிட்டு இருக்கு. இரு கேப்போம், அமைதியே இரு. கல்யாணம் நின்று போச்சா நல்லதுதான், ஆனால் நீ பண்ணது ஒரு வகையில் நல்ல விஷயம்தான். அந்த பிள்ளை ஒன்னா நம்பர் சில்லாட்டையாமே. அப்படியா? எனக்கு ஒன்றும் தெரியாத. என்கிட்டலாம் பேசியிருக்கேன் அந்த பிள்ளை, அமைதியா இருக்குமே. இந்த கிட்ட நடிப்பை போட்டிருப்பா. அமைதியா இருக்குமா, அமைதியா. உனக்கு எல்லாமே தெரியுமோ? ஆமா கிட்டே, அந்த பிள்ளைகிட்டலாம் வாயே கொடுக்க முடியாது, சரியான திமிரு பிடிச்சது. ஏன் சின்ன பொண்ணு, அந்த பிள்ளைகிட்ட நம்மளே போய் பேசுனது கிடையாது. சொல்ல போனா அந்த பிள்ளை மூஞ்சி கூட ஞாபகம் இல்ல. இது உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியுது? அதான் 4 முடி, எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு பார்க்கையில ஒன்றும் தெரியல. நீ எப்படியாக்கும் கண்டுபிடிச்ச? நிச்சயதார்த்தத்துக்கு போனோம்ல, அப்பம்தான் பேனர்ல பார்த்தனே. போட்டாவை பார்த்தாலே சரியான சில்லாட்ட மாதிரி தான் தெரியுது. கடவுளே கடவுளே கடவுளே, பேனர்ல போட்டாவை பார்த்துட்டு தான் சில்லாட்டங்காவளா? அதானே, ஒரு போட்டாவை பார்த்தே இவ்வளவுலா முடிவு பண்ணிக்கிறாளுவோ அந்த பிள்ளை எப்படி இருக்கு, அந்த பிள்ளை கேரக்டர் என்னன்னு. ஏன் சின்ன பொண்ணு, போட்டா வச்சுலாம் கண்டுபிடிக்க முடியுமா என்ன? நீ வேற 4 முடி இருங்க பேய்கிட்டு. இதுக்கு மேல கதை பேச விட்டோம் ஊர்ல இருக்க எல்லா குடும்பத்துக்கும் டைவர்ஸ் ஆயிரும். யாரது? அதான் வந்துட்டால,
என் வீட்டு குமரி காலையில தேங்காய் வாங்க போனவா. நான் தேங்காய் வாங்க போறேன் இல்ல மாங்காய் வாங்க போறேன். என்ன நடக்க அத்த கிழவி இங்க? பார்த்தா தெரியல, என் ஃப்ரெண்டு மாருவோ வந்திருக்காவோ. தெரியுது. இவியலுக்கு இங்க என்ன வேலை? என்ன வெள்ளத்தாயி உன் மருமவை இப்படி பட்டும் படாம பேசுறா? நாங்களாம் வரக்கூடாதுன்னு நினைக்கா போல. ஏ உமா மாமியே கிழவி, அந்த பிள்ளைய பார்க்க வந்துட்டு இங்க என்ன உனக்கு சுவாலி? ஏ சின்ன பொண்ணு, பெரிய ஆள்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாதோ? அந்த அக்கா என்னைய பார்க்க வந்திருக்காவோ, உனக்கு என்ன? வீட்டுக்கு வந்த ஆள்கிட்ட இப்படிதான் கேப்பியோ? பாத்தியா, மருமவளை வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும். இதுதான் உன் மருமவ உபசரிப்பா? இனி ஒரு நிமிஷம் இங்க இருக்க முடியாது, நான் போறேன் வெள்ளத்தாயி. நில்லுங்கக்கா, இந்த மூதேவி சொல்றாரு, நீங்க எங்க போறீங்க? ஐயா சண்டை போடாதீங்க. ஏன் கிட்டு பாட்டி நல்லதானே இருந்தியோ? உங்களுக்கு இந்த கிழவிகள் கூட என்ன சுவாலி? சின்ன பொண்ணு, அப்ப இந்த கிட்டு பாட்டி மட்டும் கிளவி இல்லையா? எல்லாம் ஒரே கிழவிதான். ஆனா இந்த விச கிழவிகள் கூட உங்களுக்கு என்ன பேச்சு? ஓ மாமியா நெய் கேட்டான்னு கொடுக்க வந்தம்மா, நான் கிளம்புறேன். இங்கேயே இருந்தா சண்டை கட்டி விட்டுருவாளுவோம். வெள்ளை தாயி அப்புறமா பாப்போம். நானும் போறேன். எக்க நில்லுங்க, என்னைய பார்க்கனா என் வீட்டுக்கு வா. போதுமா? இப்ப உனக்கு சந்தோஷமா? என் தோழி மறுவளெல்லாம் விரட்டி விட்டுட்டா. நீ மட்டும் இந்த கீதா கூட சுத்துறலாட்டி நான் பேசினா உனக்கு என்ன? இந்த கிழவி மருக கூடலாம் சேர்ந்து தான் வீட்டுக்குள்ள பெரிய மாமியா மருமவ சண்டையே வருது. அதனால செவனேன்னு இருங்க. உன் புத்தி உன்னோட வச்சுக்கோ, எனக்கெல்லாம் பாடம் எடுக்காத. எம்மம்மம்மா, அந்த கிழவிக்கு போய் என்ன மாதிரி செம்பு தூக்கிட்டு வருது பாத்தியாக்கா? அதானே? என்ன அதானே? ஏ கீதா, நீ இப்படிலாம் ஏத்தி விடாத. என் மவங்காரன் வரட்டும், இன்னைக்கு 2ல் 1 பார்க்கேன். இவிய போடுற சண்டையில நம்மளுக்கு புளி கிடைக்காம போயிரும் போலயே. அம்புஜக்கா கிட்டயாவது போய் வாங்குவோம். சின்ன பொண்ணு பாய். என் 4 முடி எங்க போறீங்க? இந்த வீட்டுக்குள்ள இனிமே இந்த கிழவிகள் மீட்டிங்லாம் நடந்துச்சு அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அப்படிதான் நடக்கும். என்ன பண்ணுவ? உன்னால என்ன பண்ண முடியும்? எல்லா கிழவிக்கும் மொத்தமா ஒரே நல்ல பாயசத்தை போட்டுருவேன். ஜாக்கிரதை.